வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே ஆதி திருச்சபையின் சரித்திரத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். 2வது அதிகாரத்திலே திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. தொடர்ந்து யூதேயா, சமாரியா தேசங்களுக்கும் சுவிசேஷம் கடந்து சென்றது. 10வது அதிகாரத்திலே யூதரல்லாத ஒரு மனிதன் குடும்பமாக இயேசுவை விசுவாசித்தான். இதற்கு தேவன் சீமோன் பேதுருவை பயன்படுத்தினார். இன்று நாம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தை சிந்திப்போம். கொர்நேலியுவின் வீட்டிலே எப்படி புறஜாதியான மக்கள் மனம் திரும்பி கர்த்தரை விசுவாசித்தார்கள் என்பதை பேதுரு கூறுகிறார். புறஜாதி மக்களும் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி எருசலேம் திருச்சபைக்கு எந்த மகிழ்ச்சியையும் கொடுக்கவில்லை. அவர் செய்த அந்த செயலுக்கான விளக்கத்தை கேட்கிறார்கள். எனவே இந்த ஊழியம் எத்தனை அவசியம் என்பதை பேதுரு கூற வேண்டியதிருக்கிறது. தான் செய்ததே தவறா சரியா என்று யோசித்துக் கொண்டிருக்கிற அவரே அதற்கு விளக்கம் கொடுப்பது கடினமான ஒரு காரியம்தான். மேலும் புறஜாதியான மக்கள் இயேசுவை விசுவாசித்த பொழுது அப்படிப்பட்ட திருச்சபைகளின் மையமாக அந்தியோகியா விளங்கியது. கவனியுங்கள், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடே போஜனம் பண்ணினீர் என்று அவனோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். அநேக சந்தேகங்களும் பிரிவினையும் உண்டாகிறது. யூதர்களை பொறுத்தமட்டிலேயும் பேதுரு செய்த காரியம் மிகவும் பயங்கரமான ஒன்று. பேதுரு கொர்நேலியுவின் வீட்டிற்கு செல்வதற்கு 1 மாதத்திற்கு முன்பு பேதுருவினிடத்திலே அப்படிப்பட்ட காரியத்தை குறித்து சொல்லுவோம் என்றால் அவரும் அதற்கு சம்மதித்திருக்கவே மாட்டார். இங்கே நாம் வாசிக்கிற பகுதியிலேயும் தான் ஏதோ தவறு செய்துவிட்டதைப் போல அதை குறித்து வருந்துவது போலத்தான் பேதுரு அறிக்கை கொடுக்கிறார். தான் அதை செய்யவே விரும்பாதவர் போலவும் ஆவியானவரே கட்டாயப்படுத்தினபடினாலேதான் தான் சென்றதாகவும் அவர் கூறுகிறார். கவனியங்கள், வசனங்கள் 4 முதல் 6 வரை. அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்கத் தொடங்கி, நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டியடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அதென்னவென்றால், 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியிலுள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். தொடர்ந்து பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்கள். இதை சொல்லும் பொழுது கூட தேவன் தனக்கு கொடுத்த கட்டளையை குறித்து ஆச்சரியப்பட்டவராகவே விவரிக்கிறார். பேதுரு தெளிவாக கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாகும்படி 3 முறை வானத்திலிருந்து அந்த துப்பட்டியை இறக்கி கர்த்தர் பேதுருவுக்கு காரியங்களை உறுதிப்படுத்தினார். எனவேதான் அடுத்த வசனத்திலே சொல்லும் பொழுது, நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார் என்று கூறுகிறார். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 11 முதல் 15ஆம் வசனம் வரை கவனியுங்கள். உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடே கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோடே கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும், யோப்பா பட்டணத்திலிருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கேதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். ஏற்கனவே நான் சொன்னது போல சீமோன் பேதுரு தன்னுடைய மனதிலே என்ன சிந்தித்தார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், வசனங்கள் 16, 17. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிகள் பெற்றுக் கொண்ட பொழுது
அவர்கள் வேறு பாஷைகளிலே பேசினதற்கு காரணம் சீமோன் பேதுரு அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். மற்றபடி இவர்கள் திருச்சபையின் அங்கத்தினராக சேர்க்கப்படும்படியாக பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதை வேறு எப்படி பேதுரு அறிவார்? எனவேதான் அங்கே அடையாளம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 11:18. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனந்திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளிச் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்பொழுது யூத விசுவாசிகள் வேறு எதுவும் சொல்ல முடியாதவர்களாக, வாயடைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இது தேவனால் உண்டானது என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறார்கள். எனவே தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆம், இது மிக முக்கியமான ஒரு நாள். திருச்சபையிலே யூதரல்லாத மக்களுக்கும் வாசல் திறக்கப்பட்டது. இப்பொழுது கர்த்தருடைய சுவிசேஷமானது உலகத்தின் இறுதி வரைக்கும் செல்வதற்காக எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. ஆனால் நாம் துக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கும் திருச்சபைக்குள்ளே இருக்கிற சிலர் ஜாதி வித்தியாசம் பார்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இதற்கு காரணம், அவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்து உலகத்திலுள்ள எல்லாருக்காகவும் கொடுத்த ரட்சிப்பையும் அறியவில்லை. ஒருவேளை அவர்கள் திருச்சபையின் அங்கமாக இருக்கலாம், ஆலயத்திற்கு ஒழுங்காக வரலாம், ஆனால் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜாதி வித்தியாசத்தின் அடிப்படையிலே நான் அவனை சேர்ந்தவன், நான் இவனை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறவர்களும் தேவாதி தேவனுடைய இருதயத்தை அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். ஒரு உண்மையான விசுவாசி ஜாதி வித்தியாசம் பார்ப்பதில்லை. ஜாதி வித்தியாசம் பார்ப்பவன் கிறிஸ்துவை அறிந்தவன் அல்ல. இப்பொழுது ஆதி திருச்சபையின் தலைவர்கள் அந்த யூதர்கள் முதல் முறையாக தங்களுடைய இருதயத்திலே ரட்சிப்பு சகல மனிதர்களுக்கும் உரியது என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். அப்போஸ்தலர் 11:19-20 பாருங்கள். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். இங்கேயும் கிரேக்கர்கள் என்று நாம் பார்க்கிற இந்த மக்கள் கிரேக்க மொழி பேசும் யூதர்கள். இவர்கள் கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தார்கள். எனவே நாம் பார்க்கிறது போல இதுவரை சுசேஷமானது யூதர்களுக்கு மட்டுமே பிரசங்கிக்கப்பட்டு வந்தது. வசனங்கள் 21-22. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமிலுள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்டபோது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அந்தியோகியாவிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயல்பட்டார். எருசலேமிலே உள்ள சபையும் இதை குறித்து கேள்விப்பட்டது. எனவே எருசலேம் சபை பர்னபாவை அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது. திருச்சபையின் இரண்டாவது மையமாக அந்தியோகியா விளங்கியது. சொல்லப்போனால் திருச்சபையின் மையம் எருசலேமிலிருந்து அந்தியோகியாவுக்கு மாற்றப்பட்டது என்றும் சொல்லலாம். அப்போஸ்தலர் 11:23-24 பார்ப்போம். அவன் போய்ச் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இங்கே பர்னபாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் மிக உன்னதமானது. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அருமையானவர்களே, ஒவ்வொரு விசுவாசியுமே நல்லவர்களாயும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவர்களாயும் இருக்கக்கூடாது என்பதற்கு எந்த காரணமுமே இல்லை. அங்கே இருந்த திருச்சபைக்கு பர்னபா ஒரு போதகரானார். அங்கே திருச்சபை வளர்ந்தது. அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். திருச்சபை வளர்ந்த பொழுது ஒரு உதவி போதகர் தேவை என்பதை பர்னபா உணர்ந்தார். அதற்காக எங்கே செல்வதென்று பர்னபாவுக்கு தெரியும். பாருங்கள், அப்போஸ்தலர் 11:25-26. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனைக் கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று.
பர்னபா போய் சவுலை கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டியதிருந்தது. தானாகவே பவுல் வரவில்லை. எது அவனை தரிசு பட்டணத்திலேயே வைத்துக் கொண்டது என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த அந்தியோகியாவிலேதான் முதல் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட்டபடினாலே இந்த பெயர் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 27 முதல் 30ஆம் வசனம் வரை பார்ப்போம். அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து, உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதிராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டுமென்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். இந்த சம்பவத்தை உலகத்தில் உள்ள மற்ற சரித்திர புத்தகங்களிலே பார்க்கும் பொழுது இது உண்மை என்றும், எல்லா இடங்களிலேயும் அந்த பஞ்சம் வந்ததென்றும், குறிப்பாக எருசலேமிலே மிக அதிகமாக அது உணரப்பட்டதென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே திருச்சபையானது பாடுகளை சந்தித்ததோ, எங்கே விசுவாசிகள் துன்பப்படுத்தப்பட்டார்களோ அந்த இடத்திலே பஞ்சம் வந்தது. இந்த வேளையிலே அவர்கள் உண்மையாகவே தேவையுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அன்பு நிறைந்த விசுவாசிகள் அந்தியோகியாவிலிருந்து அவர்களுக்கு பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அதுபோலவே பர்னபா மூலமும் பவுல் மூலமும் கொடுத்து அனுப்பினார்கள். ஆதி காலங்களிலே எருசலேம் திருச்சபையானது சவுலினுடைய கரத்திலேயும் துன்பங்களை அனுபவித்திருந்தது. எனவே எருசலேமுக்கு மிகுந்த பஞ்சம் வந்தது. ஆனால் பவுலின் கரங்களே பஞ்ச நேரத்திலே திருச்சபைக்கு உதவி செய்ய தேவன் பயன்படுத்திய கரங்களாயிருந்தது. இது கர்த்தருடைய அற்புதமான செயல் என்று சொல்லலாம். இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இப்பொழுது முதலாவதாக அகரிப்பா என்னும் ஏரோது ராஜாவினாலே திருச்சபைக்கு துன்பம் வருகிறது. யாக்கோபு கொலை செய்யப்பட்டு விட்டான். பேதுரு சிறையிலே இருக்கிறார். ஆனால் கர்த்தர் அற்புதமாய் பேதுருவை விடுதலை செய்தார். தேவனுடைய நியாய தீர்ப்பின்படி ஏரோது மரணம் அடைகிறான். பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் திருச்சபை வளர்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அநேக இடங்களுக்கு கடந்து செல்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. இங்கே நாம் ஏரோது ராஜா என்று பார்க்கிற மனிதன் இயேசு பாலனாக இருந்தபொழுது அவரை கொலை செய்ய முற்பட்ட ஏரோதின் பேரன். இந்த ஏரோது குடும்பம் எப்பொழுதுமே தேவனுக்கு விரோதமாகவே இருந்திருக்கிறது. அந்த குடும்பத்தில் ஒருவருமே கர்த்தரை அறிந்து கொண்டதாக தெரியவில்லை. இதுவரை திருச்சபைக்கு வந்த துன்பங்கள் சதுசேயர் மூலமாக குறிப்பாய் வந்தது. இப்பொழுது அரசாங்கமும் விசுவாசிகளுக்கு எதிராக மாறுகிறார்கள். ஒருவேளை செல்வாக்குள்ள சிலருடைய ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக இது ஏரோது எடுத்த ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம். ஏரோது ராஜா சிலரை சபையிலே துன்பப்படுத்த தொடங்கி என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட வேதனைகளை அவன் கொடுத்தான் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் எந்த விதமான மனசாட்சியும் இல்லாமல் கொடூரமான முறையிலே திருச்சபையை துன்பப்படுத்துகிறான். எனவேதான் என்ன செய்கிறான் பாருங்கள். அப்போஸ்தலர் 12:2 யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். மிக தெளிவாக யாக்கோபு பட்டயத்தாலே கொலை செய்யப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது யாக்கோபு திருச்சபையின் மற்றொரு இரத்த சாட்சியாக மறிக்கிறார். பெயர் எழுதப்பட்டிருக்கிற இரண்டாவது இரத்த சாட்சி இவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக இன்னும் பலர் இந்த சமயத்திலே மரித்திருக்கலாம். அப்போஸ்தலர் 12:3 அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. யாக்கோபு கொலை செய்யப்பட்டு விட்டார். ஆனால் பேதுரு இதுவரை அற்புதமாக காக்கப்பட்டு வந்தார். சர்வ வல்லமையுள்ள கடவுள் எப்படி ஆதி திருச்சபையிலே செயல்பட்டார் என்பதற்கு ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏன் யாக்கோபு கொலை செய்யப்பட்டு விட்டார், பேதுரு மட்டும் ஏன் பாதுகாக்கப்பட்டார் என்று கேட்கலாம். அருமையானவர்களே, இது தேவனுடைய சித்தம் என்பதை தவிர வேறு எதுவும் நாம் கூற முடியாது. இன்றைக்கும் தேவனே இப்படிப்பட்ட காரியங்களை திருச்சபையிலேயும் செய்கிறார். திருச்சபைகளிலே சிறந்த விசுவாசிகளையும் ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கும் முன்னதாக திருச்சபையை விட்டு எடுத்துக் கொள்ளுகிறார். உலக பிரகாரமாக அதற்கு நாம் விளக்கம் கொடுத்தால் ஆண்டவர் தவறான மனிதர்களை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லுவோம்.
ஆனால் ஜீவனும் மரணமும் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. இது அவருடைய உலகம், நம்முடைய உலகம் அல்ல. இது தேவனுடைய திருச்சபை. அவருடைய கரம் திருச்சபையிலே எல்லா வல்லமையோடும் செயல்படும். யாக்கோபு அன்றைய திருச்சபைகளின் தலைவர்களிலே முக்கியமான ஒருவர். ஆனால் ஏரோது அவரை பட்டயத்தாலே கொலை செய்யும்படியாக தேவன் அனுமதித்தார். பேதுருவும் ஒரு திருச்சபை தலைவனாகத்தான் இருந்தார். ஆனால் அவர் தொடர்ந்து வாழும்படியாக தேவன் அனுமதித்தார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். இங்கே பஸ்கா பண்டிகை என்று நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே இது ஈஸ்டர் பண்டிகையின் காலம். ஞாபகம் இருக்கிறதா? ஒரு பஸ்கா பண்டிகையின் சமயத்திலேதான் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து உயிரோடு எழுந்தார். இங்கே நாம் பார்ப்பது போல பேதுருவை சிறைச்சாலையிலே வைத்து அவரை பத்திரமாய் காக்கும்படியாக 16 பேருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? யாராவது பேதுருவை விடுதலை செய்து விடுவார்களோ, தப்புவித்து விடுவார்களோ என்ற பயத்தை காட்டுகிறது. அப்போஸ்தலர் 12:5 பாருங்கள். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். இங்கே நாம் பார்ப்பது போல அவர்கள் அநேக ஜெப குறிப்புகளோடு கர்த்தருடைய பாதத்திலே வரவில்லை. அவர்கள் கருத்தோடு கூட பேதுரு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருடைய இருதயமும் ஒருமனப்பட்டு மிகவும் அக்கறையோடு ஜெபத்திலே ஈடுபட்டிருக்கிறது. வசனம் 6 பாருங்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, 2 காவலாளருக்கு மத்தியிலே எப்படி பேதுரு நித்திரை செய்ய முடியும்? ஞாபகம் இருக்கிறதா? கெத்செமனே தோட்டத்திலேயும் பேதுரு நித்திரை செய்தார். தூக்கம் இல்லாமையினாலே ஒருபொழுதும் பேதுரு பாதிக்கப்படவில்லை. எந்த இடத்திலேயும் தூங்குவதற்கு அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. எந்த நேரத்திலேயும் அவர் தூங்க வேண்டும் என்று நினைத்தால் தூங்கி விடுவார். அருமையானவர்களே, 2 போர் வீரர்களுக்கு இடையிலே அவர் நித்திரை செய்தார் என்றால் தேவன் மேலே எவ்வளவு நம்பிக்கை உள்ளவராய் இருந்தார் என்பதை எண்ணி பாருங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9ஆம் வசனம் வரை பார்ப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். மிகவும் அர்த்தமுள்ள ஒரு காரியத்தை செய்யும்படியாக தூதன் பேதுருவினிடத்திலே கூறுகிறார். பதஷ்டப்பட வேண்டியது ஒன்றுமில்லை. இது எல்லாமே ஏதோ தரிசனத்திலே பார்ப்பது போல சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். தூதன் சொல்லவில்லை என்றால் தன்னுடைய பாதரட்சிகளை கூட அவர் எடுத்துக்கொள்ளாமல் தான் எழுந்து நடந்திருப்பார். பாருங்கள், அப்போஸ்தலர் 12:10. அவர்கள் முதலாங்காவலையும் 2ஆங்காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதின் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுரு சிறையை விட்டு தப்பி போகாமல் இருக்க போதுமான காவலர்கள் இருந்தார்கள். அத்தனை காவலர்கள் இருந்ததற்கு காரணம், இப்படி ஏதாவது ஒரு வழியிலே அவர் தப்பி போய் விடுவார் என்று அவர்கள் எண்ணி இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட கல்லறைக்கு எவ்வளவோ காவல் வைக்கப்பட்ட பொழுதும் அவர் அங்கே இருந்து உயிரோடு போய்விட்டார். இந்த சம்பவம் எல்லாம் இந்த வீரர்களுக்கும் தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட காரியம் எதுவும் இங்கே நடந்துவிடக்கூடாது என்பதை குறித்து கவனமாயிருக்கிறார்கள். இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே எருசலேம் சபையானது மார்க்குவின் தாயாகிய மரியாள் வீட்டிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆபத்தான இடங்களை கடந்த பின்னர் பேதுரு தனியாக செல்லும்படியாக தூதன் விட்டு போய்விடுகிறான். திருச்சபையின் ஜெபம் திட்டமாக கேட்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, திருச்சபையிலே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு ஒரு சிலராய் கூடி
ஜெபித்தாலும் கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். வசனம் 11 பாருங்கள். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். இப்பொழுது பேதுரு தேவனே தன்னை விடுதலை செய்தார் என்பதை அறிந்து கொள்கிறார். வசனம் 12. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலேயும் அதற்கு பின் சுமார் 100 அல்லது 150 ஆண்டுகள் வரை திருச்சபைக்கு என்று கட்டடங்கள் கிடையாது. சபையார் என்று சொல்லும் பொழுது விசுவாசிகள். ஆரம்ப காலங்களிலே பொதுவான கட்டடங்களிலே திருச்சபைகள் கூடி வரவில்லை, வீடுகளிலேதான் கூடினார்கள். மார்க்குவின் தாயாகிய மரியாளுடைய வீடு சற்று பெரிதாக இருந்திருக்கும். எனவே அங்கே அநேகர் கூடி ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 11:13 பாருங்கள். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். ஒற்று கேட்க வந்தாள் என்று சொல்லும் பொழுது வெளியே யார் கூப்பிடுகிறார்கள், என்ன சத்தம் என்று கேட்கும்படியாக வந்தாள். அது சபை துன்பப்படுத்தப்பட்ட காலம். எனவே உண்மையாகவே யார் கதவை தட்டுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாயிருந்தது. ரோதை என்றால் ரோஜா என்று பொருள். ஒருவேளை அவள் மார்க்குவின் தாயாகிய மரியாள் வீட்டிலே வேலை செய்த ஒரு பெண்ணாக கூட இருந்திருக்கலாம். அப்போஸ்தலர் 11:14 பாருங்கள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். கவனித்தீர்களா? கதவை திறக்க வேண்டும் என்பதையெல்லாம் மறந்துவிட்டாள். உற்சாகத்தினாலே உள்ளே ஓடிப்போய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களிடத்திலே அவள் பேசுகிறாள். வசனம் 15. அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு வாசலிலே நிற்கிறார் என்று அவள் சொன்ன பொழுது அவளை பார்த்து நீ பிதற்றுகிறாய் என்று சொல்கிறார்கள். அவள் இல்லை, பேதுரு வாசலிலே நிற்கிறார் என்று சொல்கிறாள். நீ அவரை பார்த்தாயா என்று கேட்டிருப்பார்கள். இல்லை, நான் கதவை திறக்கவில்லை, ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்டேன், அது எனக்கு தெரியும் என்கிறாள். அது எப்படி அவர் வர முடியும்? அவருடைய ஆவியாய் இருக்கலாம் என்கிறார்கள். இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை பினியுமா. இது தூதன் என்று மொழிபெயர்க்கப்படுவதை விட ஆவி என்றே மொழிபெயர்க்கப்பட வேண்டும். இவர்கள் சொல்வதென்ன? ஏரோது பேதுருவையும் கொலை செய்து விட்டான், அவனுடைய ஆவிதான் வந்திருக்கிறது என்பது போல சொல்கிறார்கள். சீமோன் பேதுருவின் விடுதலைக்காக சபை ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் என்ன நடந்தது? அவர்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார், அவருடைய ஆவிதான் இங்கே வந்திருக்கிறது என்று யோசிக்கிறார்கள். ஆதி திருச்சபையிலையும் அத்தனை வல்லமையுள்ள திருச்சபையிலையும் அவர்கள் ஜெபித்தாலும் அவர்கள் ஜெபத்திற்கு பதில் வரும் என்பதை குறித்து அவர்கள் பூரண விசுவாசம் உள்ளவர்களாய் இல்லை. சீமோன் பேதுரு விடுதலையாக்கப்படுவார் என்பதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இன்று நம்மிலும் பலருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட விசுவாசம் உண்மையானதாக இருக்கிறதல்லவா? நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைந்து மிகவும் ஆச்சரியப்பட்டவர்களைப் போல அதை குறித்து பேசுகிறோம். சொல்லப்போனால் உண்மையாகவே நாம் ஆச்சரியப்படுகிறோம். ஏனென்றால் பல சமயங்களிலே நாம் ஜெபத்திற்கான பதிலை எதிர்பார்க்கிறதில்லை. என்றாலும் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறார். அவருடைய கிருபையினாலே அப்படி கொடுக்கிறார். ஆனால் அங்கே பேதுரு தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்கிறார். அவர்கள் ஜெபத்திற்கு பதில் வந்துவிட்டது என்பதை விசுவாசியாதபடியினாலே யாரும் கதவை திறப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. அது பேதுருவா அவருடைய ஆவியா என்பதை குறித்து அங்கே வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பேதுரு உள்ளே வரும்படியாக இப்பொழுது பலமாக தட்டியிருப்பார். பாருங்கள் வசனங்கள் 16, 17. பேதுரு பின்னும் தட்டிக் கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனைக் கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கை அமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். அவர்களால் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு விட்டது என்பதை விசுவாசிக்க முடியவில்லை. இப்பொழுது பேதுரு அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போய்விட்டார். தேவன் அற்புதமாக பேதுருவை விடுதலை செய்தபடினாலே தொடர்ந்து தேவன் அற்புதமாக அவரை எருசலேமிலே வைத்திருக்க கூடாதா? நான் இங்கேயே தங்கி இருக்க போகிறேன், சிறையிலிருந்து ஆண்டவர் என்னை அற்புதமாக காத்துவிட்டார், தொடர்ந்து என்னை அவரால் காக்க முடியும் என்று அவர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். தேவனால் அவரை பாதுகாத்துக் கொள்ளவும் முடியும். ஆனால்
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவையும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். சில வேளைகளிலே பெரிய விசுவாசம் போல தெரிகிற சில காரியங்களும் உண்மையாகவே தேவனை பரீட்சிப்பதை போல ஆகிவிடுகிறது. தேவன் அற்புதமான ஆச்சரியமான ஒரு காரியத்தை எனக்கும் உங்களுக்கும் செய்திருந்தாலும் நமக்கு கொடுத்திருக்கிற பொது அறிவையும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்றே அவர் எதிர்பார்க்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று கேட்ட சத்தியங்களிலே நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை ஒருமுறை கூட எண்ணி பார்ப்போமா? கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஜாதி வித்தியாசம் கிடையாது. ஆதி திருச்சபை ஆரம்பித்த காலத்திலே யூதர்கள் யூதரல்லாத மக்களை ரட்சிக்கப்பட முடியாது என்று எண்ணினார்கள். ஆனால் எல்லாருக்கும் ரட்சிப்பு பொதுவானது என்பதை தேவன் காட்டினார். அது மட்டுமல்ல, நோவாவின் பிள்ளைகளான சேம், காம், யாப்பேத் என்கிற 3 சந்ததியினிடத்திலிருந்தும் ஜனங்களை அவர் ரட்சித்தார். எனவே விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு உலக மனிதர்கள் பார்ப்பது போல யாரையும் நாம் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. அப்படி யோசிக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. ஒருவேளை உங்கள் திருச்சபையில யாராவது அப்படி செயல்படுவார்கள் என்றால் அவர்கள் உண்மையாகவே ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்க வேண்டியதும் அன்போடு அவர்களிடத்தில் அதை குறித்து பேச வேண்டியதும் நம்முடைய கடமையாயிருக்கிறது. இரண்டாவதாக, பர்னபாவை போல ஒவ்வொரு விசுவாசிகளும் நல்லவர்களாகவும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவர்களாயும் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, பர்னபாவை போல விசுவாசத்திலே துளிர் விட்டு வருகிறவர்களை அரவணைத்து கர்த்தருடைய கரத்திலே பயனுள்ள பாத்திரங்களாக பயன்படுத்த வழிநடத்த நாம் கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.